ஒரு நாள் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்க யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்களோ எல்லா பேருமே உங்க கூட செல்ஃபிஷாக நடந்துப்பாங்க. அப்போ உங்களுக்கு நான் இனிமே சொல்ல போற சைக்காலஜி புரிய வரும். ரமேஷ் சொல்லி ஒருத்தன் இருக்கான். தன்னுடைய குரூப்போடைய ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வர். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ரமேஷ்னால தீர்க்க முடியும். எல்லா பேருமே ரமேஷ் தான் போய் நிப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த ரமேஷுக்கே ஒரு பிரச்சனை ஏற்படுது. அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா பாத்தீங்களா. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லா பேருக்கும் அவன் போன் அடிக்கிறான். நிறைய பேர் ரமேஷுக்கு பிரச்சனை இருக்கு சொல்லி போன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. சில பேர் போன் அட்டென்ட் பண்ணி ஓப்பனாக நோ சொல்லிட்டாங்க. சில பேர் நான் அப்புறமா போன் அடிக்கிற சொல்லி உடனே கட் பண்ணிட்டாங்க. அப்போ ரமேஷுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நான் எல்லா பேருடைய நண்பனாக இருந்திருக்கேன், ஆனா எனக்கு யாருமே நண்பன் கிடையாது. நான் எல்லா பேருடைய பிரச்சனையை தீர்த்திருக்கேன், எல்லா பேருடைய பிரச்சனையில நான் இருந்திருக்கேன், ஆனா ஏன் பிரச்சனையில யாருமே கிடையாது. இங்க தப்பு யார் மேல தெரியுமா? ரமேஷ் மேலதான் தப்பு இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கதை வெறும் ரமேஷுக்கான கதை கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, ஆனா அவங்க உங்க கூட செல்ஃபிஷாக நடந்துப்பாங்க. இதுல பிரச்சனை, இதுல தப்பு உங்க மேலதான் இருக்கு, உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய பொய் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பொய் என்னன்னா, நீ நல்லவனாயிரு, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, எல்லா பேரும் உனக்கு மதிப்பு கொடுப்பாங்க, எல்லா பேருமே உன் பிரச்சனையில வந்து நிப்பாங்க. உண்மையில சொல்ற பெரிய பொய். மக்கள் நல்லவங்களை மதிக்க மாட்டாங்க, தன்னுடைய வேல்யூவை தெரிஞ்சவங்களை தான் மக்கள் மதிப்பாங்க. யாருக்கு தன்னுடைய நேரத்துடைய வேல்யூ இருக்கோ, யாருக்கு தன்னுடைய ஆட்டிடியூடோடைய வேல்யூ இருக்கோ, யாருக்கு தன்னுடைய பணத்துடைய வேல்யூ இருக்கோ, இந்த மாதிரி ஆட்களை தான் எல்லா மக்களும் மதிப்பாங்க. நீங்களே இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் மதிப்பு கொடுப்பீங்க. ஒருத்தர் எப்பவுமே நோ சொல்ல மாட்டாரு, எல்லாத்துக்குமே எஸ் சொல்லுவாரு. பணம் வேணுமா, நான் கொடுக்கறேன். உனக்கு ஹெல்ப் வேணுமா, நான் செய்யறேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, எனக்கு போன் அடி, நான் சரி பண்றேன். உனக்கு போரிங்கா இருக்கா, டைம் போக மாட்டேக்கா, நான் உன் கூட பேசுற சொல்லி எல்லா பேருக்காகவும் அவைலபிளாக இருக்கக்கூடிய இவன் இருக்கான, ஒரு கட்டத்துல எல்லா பேராலையும் ஒதுக்கப்பட்டு விடுவான். எல்லா பேருமே இன்னும் ஒதுக்கிடுவாங்க. ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? முதலாவது விஷயம், பிரெயினுடைய நேச்சரை நீங்க விளங்கல. நமக்கு இருக்கக்கூடிய சைக்கி என்னன்னா, ஒருத்தர்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்கிறோம், அவர் ஹெல்ப் செஞ்சுட்டாருன்னா உடனே நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டாரு சொல்லி நம்ம துள்ளி குதிப்போம். ஆனா அவரே திருப்பி 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 நமக்கு ஹெல்ப் செஞ்சுட்டே இருந்தா, திருப்பி 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 நமக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தா, உதவி நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனாக மாறிடும். அதையும் தாண்டி ஒரு கட்டத்துல அவர் உதவி செய்யறது அவர் மேல கட்டாய கடமை அப்படின்னு பிரெயின் விளங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அவர் செஞ்சா நமக்கு சந்தோஷமா இருக்காது, அவர் செய்யலைன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும், அவர் மேல கோபம் வரும். 100 தடவை ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாரு, ஆனா ஒரு தடவை ஒரு ஹெல்ப் பண்ணலன்னா நமக்கு கோபம் வரதான் செய்யும், நமக்கு வெறுப்பு வரதான் செய்யும். உங்க போனை நீங்க வருஷ கணக்கா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, ஆனா ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சமா போன் ஹேங் ஆனா உங்களுக்கு வெறுப்பா இருக்குமா இருக்காதா? நீங்க எப்போ போனுடைய சைடு பட்டன் அமுக்கினாலும் போன் ஆன் ஆயிரும், நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஒருத்தர் உங்களுக்கு வருஷ கணக்கா ஹெல்ப் பண்ணாலும் சரி, ஒரு நாள் கூட அவர் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு வெறுப்பு வரதா செய்யும். இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, இந்த கதையில பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னா ரமேஷ்ட தான் இருக்கு. எதை அவன் செஞ்சா எல்லா பேருமே அவனை மதிக்க ஆரம்பிப்பாங்க, எதை அவன் செஞ்சா எல்லா பேருமே அவனுக்காக வேண்டி அவனுடைய பிரச்சனையில வந்து நிப்பாங்க தெரியுமா? 4 விஷயங்களை செய்யணும். முதல்ல, லேர்ன் டு சே நோ. ரமேஷ் நோ சொல்றதை கத்துக்கணும். நோ சொல்றதை கத்துக்கணும். நோ சொல்றது இருக்க, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட்கான அடையாளமாகும். நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு வேலையா இருக்கிறீங்க, பிஸியா இருக்கும் போது என்னால முடியாது நீங்க நோ சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்க உங்களை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரெண்டாவது விஷயம், ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் எவ்ரிதிங். எல்லாத்தையும் போட்டு விளக்காதீங்க. சாரி, ஆக்சுவலி, பிகாஸ் ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னால இந்த தடவை முடியாது, அவ்வளவுதான். ஒருத்தங்க ஹெல்ப் கேட்கறாங்களா, என்னால முடியாதுப்பா, ஏன், எதுக்கு, எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். உங்களால முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். மூணாவதாக, நீங்க நோ சொல்லுவீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லுவீங்க பாருங்க. அப்போ நோட்டீஸ் பீப்பிள்ஸ் ரியாக்ஷன்ஸ். மக்களுடைய ரியாக்ஷன்ஸை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய முகத்தை மாறுறதை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நோ சொன்னதுக்கு அப்புறம் யாருடைய முகம் மாறலையோ, உண்மையில சொல்றேன், அவங்க தான்
உங்களுக்கானவங்க, அவங்கள தான் உங்களுடைய கஷ்டத்துல நிக்கிறவங்க. மிச்சம் உள்ள எல்லா பேருமே உங்களை யூஸ் பண்றாங்க. அவங்க உங்களை பார்க்கல, உங்களுடைய வேலையை நீங்க அவங்களுக்கு செய்யற ஹெல்ப்பை தான் பார்த்துட்டு இருக்காங்க. 4வது விஷயம், protect your time. உங்களுடைய நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கை. டைம் இஸ் ஈக்குவல் டு லைஃப். நீங்க ஒருத்தங்களுக்கு டைம் கொடுக்குறீங்கன்னா நீங்க அவங்களுக்கு லைஃப் கொடுக்குறீங்க. அதனால நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, யாராவது போன் அடிக்கிறாங்கன்னா என்னால பேச முடியாதுன்னு சொல்லி வச்சிருங்க. நீங்க எல்லா பேருக்காக அவைலபிளா இருந்தீங்கன்னா ஒரு நேரத்துல நீங்க உங்களுக்காக வேண்டி அன்அவைலபிளா ஆயிடுவீங்க. அதனால உங்களை நீங்க மதிக்க கத்துக்கோங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் உண்டாகும். பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.